வீட்டில் தனியாக இருந்த பெண். பக்கத்து வீட்டு இளைஞர் செய்த வெறி செயல். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்துல புளியஞ்சோலை அப்படின்ற பகுதியில இருக்கிறவரு பைசூர் ரஹ்மான், இவங்களுடைய ஒய்ஃப் இலுப்பூர் பகுதியை சேர்ந்த சகுபர் நிஷா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 4 வருஷம் ஆகுது. 1.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா 48 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அவங்க அம்மா வீட்டுல இருந்து இப்பதான் இவங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடையை நடத்திட்டு இருக்காரு. சோ கடையை மூடிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவி இறந்து போன சம்பவம் தெரிய வந்திருக்கு. உடனடியா ரத்த வெள்ளத்துல இருக்கிற மனைவிய மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அப்போ அங்க மருத்துவர்கள் அவங்க இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு கொலை அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இதுல போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்புறம் தான் தொடர்ந்து விசாரிக்கும் போது குற்றவாளி பக்கத்து வீட்டுல இருக்கிற 20 வயது முகமது அபு உஸ்மான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. சம்பவ தினத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய கோழி வந்து பின்னாடி பக்கமா வந்துருச்சு, அதனால பின்னாடி கதவை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் திறந்து வச்சிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்க போட்டிருக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு சகுபர் நிஷாவை குத்தி கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுல இருந்து ரத்தக்கரை படிஞ்ச ஒரு சட்டையையும் கைப்பற்றி இருக்காங்க. விசாரணையில அவரு தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அவங்கள கொலை செஞ்ச ஆயுதத்தை ஆத்துப்பாலம் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. சோ அதை போயிட்டு தேடினப்போ பாத்தீங்கன்னா இவரு தப்பி ஓடவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல அவருடைய கால்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிகிச்சை முடிஞ்சு குணமானதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைக்கிறதா காவல்துறையினர் தகவல் கொடுத்திருக்காங்க. வெறும் நகைக்காக 2 குழந்தைகளோட அம்மாவை கொன்னிருக்காரு. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.